ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் அரசு முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன என்பது குறித்து இன்றைய நேர்வட பேச அமர்வில் நம்ம பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு விவேக் கணதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு கோட்டீஸ்வரன், புதிய அரசு முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தணும்னா கட்சி ரீதியிலான சவால்கள் அவருக்கு இருக்கு, நிர்வாக ரீதியிலான சவால்கள் இருக்கு, கூட்டணியை தக்க வைப்பதற்கான சவால்கள் இருக்கு. இதையெல்லாம் கடந்து வேறு ஏதேனும் சவால்கள் இருக்கா? இல்லை இந்த சவால்களை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார்னு பார்க்கலாம். இது 3 சவால். இது நமக்கு தெரியும், நம்ம இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு புதுசாக ஒரு சவாலாக என்ன பார்க்குறேன்னா, தாவேகா விஜய் வர்சஸ் சிஎம் விஜய். தாவேகா விஜயா இருக்கும்போது ஒரு சில வாக்குறுதிகள், ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு சில விஷயம்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது தாவேகா கட்சி தலைவர் விஜய் சொல்லியிருக்கிறார். அப்போ அதெல்லாம் இப்போ ரெக்கார்டில் இருக்கும். இவர் இப்போ 6 சிலிண்டர் சொன்னது, 2500 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னது, 5 லட்சம் வேலை வாய்ப்புகள், அதுக்கப்புறமா தங்கம் கொடுக்குறேன்றது, மோதிரம் போடுறேன்னு சொன்னது, அதெல்லாம் இருக்குது. அப்போ அது தாவேகா கட்சி தலைவராக அவர் சொன்னது. இன்றைக்கி முதலமைச்சராக விஜய் இருக்கார். அப்போது அவர் தாவேகா தலைவராக சொன்னதை முதலமைச்சராக அவர் எந்த அளவுக்கு செய்கிறாரு, எப்போ செய்கிறாரு, எவ்வளோ நாளில் செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் வரும். நீ சொல்லிட்டார்ல 10 லட்சம் கோடி கடன், அது முதல்ல கஜானா காலி, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, நானும் ஒரு சாமானியன் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு அவர் கேட்டிருக்காருல, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? சொன்ன உடனே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க காசெல்லாம் இருக்குது, பணம் வந்துன்னு போயின்னு தான் இருக்கும், மனசு இருந்தால் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னும் போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அப்போ காசு இருக்குது மனசு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ஆக்சுவலாக 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். யார்? சிஎம். ஆனால் சிஎம்க்கு 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு பழைய சிஎம் சொன்னதை இன்னைக்கு அவர் என்ன பண்ணார், கஜானா காலி கிளின்னு கிளப்பி விட்டோன்னா அவர் உடனே லெட்டர் விடுறாரு. இல்லை காசு இருந்தும் செய்யக்கூடாது அப்படின்னு என்ன அவசியம் வந்திருக்கு திரு விஜய்? செய்யக்கூடாதுன்னு இல்லைங்க, அது எந்த அளவுக்கு அதில் புரிதல் இருக்குது, அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு பார்க்கணும். மனசு சம்டைம்ஸ் விஜய் கூட செய்யணும்னு இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டுன்னு தான் சொன்னீங்க. இன்றைக்கி வரும்போது 500 யூனிட்னு ஒரு கண்டிஷன் வருது. 200 யூனிட்டு எவ்வளோ கரண்ட்டு யார் யார் பயன்படுத்துகிறாங்க, எல்லாருக்கும் 200 யூனிட்டு. சரி 200 யூனிட் உடனே கொடுக்க முடியாது. தகுதி உள்ள வீடுகளுக்கு அந்த தகுதி தான் சார் இங்கே பிரச்சனை. 200 யூனிட் எப்போ பார்த்தாலும் பொதுமக்கள் அந்த தகுதின்ற வார்த்தையை வச்சு தான் சாவடிக்கிறது, கஷ்டப்படுத்துறது. போன வாட்டி இதே தகுதி வார்த்தை தான் 1000 ரூபா பெண்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்காம போச்சு. 2 அண்ணா பிறந்த நாள் போனதுக்கப்புறம் தான் அப்புறம் தேர்தலுக்கு கிட்ட வரும்போது தகுதி வந்துடுச்சு மக்களுக்கு. அதே தான் இந்த தகுதின்றதான் இந்த அதிகார மையம் நான் பார்க்குறேன். அதிகாரிகிட்ட ஃபைலை கொடுத்தீங்கன்னா நானே சொல்கிறேன்னா 200 யூனிட் உடனே கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி 100 யூனிட் எல்லாருக்கும் காமன். இப்போது சிறு குறு தொழிலெலாம் செய்கிறாங்க. இப்போது சிலிண்டர் ஒரு பேர் கிரைண்டர் வச்சு ஒரு 6 கிரைண்டர் வச்சு இட்லி ருபி போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்கன்னா பெரிய லாபம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கரண்ட் அதிகமாக செலவும். ஒரு ஜூஸ் கடை வச்சுருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அது கரண்ட் அதிகமாக வலிக்கும். அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே தான் போகும். அப்போது ஒரு சின்ன கடை இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு கடை மூலையில் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அது பத்தாது. இல்லை அறிக்கையிலேயே தகுதி உள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணம் எல்லாம் மின் வழங்கப்படும். ஒரு வீட்டில் ஒரு டிவி ஃபேன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் எப்படியா இருந்தாலும் 500க்குள்ளே தான் வரப்போகுது. அவங்களுக்கு பில்லே பார்த்தீங்கன்னா 300 ரூபா 200 ரூபா தான் இருக்கும். நீங்கள் அதில் திருப்பி 200 யூனிட் கம்மி பண்ணி அவங்களுக்கு பில்லு 40 ரூபா இல்லை 110 ரூபா வரும். அது மாதிரி இருக்கிறதுக்கு அது உதவும். மற்றபடி அதை தாண்டி செலவு பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ பஞ்சர் கடை வச்சிருக்கிறார் ஒருத்தர், அவர் ஓனர் சொல்கிறார் நீயே கரண்ட் பில் கட்டிக்குப்பான்னு. பஞ்சர் கடைக்கு பஞ்சர் ஓட்டுறதுக்கு அந்த காற்று அடிக்கிறது ஓடும், அது எவ்வளோ கரண்ட் வலிக்கும்? அப்போது இதுதான் அந்த நடைமுறை சிக்கல்ன்றதை தாண்டி செய்யணுன்ற எண்ணம். இப்போது இது கொடுத்தது வரல சந்தோஷம், நான் இதை குறை சொல்லலை, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இது 100% நான் வரவே இருக்கிறேன். பட் எதிர்பார்ப்பு என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. தாலிக்கு தங்கம்ன்ற திட்டம், அதுக்கப்புறம் அம்மா உணவகம் போல திட்டம், அதுக்கப்புறமா ஸ்கூட்டர் கொடுத்தது, அப்புறமா உங்களுக்கு டிவி எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் அந்தளவுக்கு போயிருக்கு. இல்லை, பிரதான சிக்கல் திரு விஜய்க்குங்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் சிரமப்படுவாருங்கிறதான் உங்களுடைய அனுமானமா? இல்லையே, ஏன்னா இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவரா இல்லை அந்த பிரச்சாரம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இப்போவே எம்எல்ஏக்கள் பீர் பாட்டிலோட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு.
அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்போ தாவேக்காவினர் ஒழுங்காக நடந்துக்கலனாலும் அதுவும் விஜய் தலையில் தான் விழும். எங்கே எதனா ஒரு லாக்அப் டெத் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஆட்சியிலையும் லாக்அப் டெத் நடந்திருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது அதிமுக காலத்தில், கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்தது திமுகவில். இப்போது விஜயோட ஆட்சியில் எதுவுமே நடக்காதுன்ற அந்த 100% உத்தரவாதம் யாரும் கொடுக்க முடியாது. இது ஆகுது அப்படின்னும் போது அது முதலமைச்சர் தலையில் வந்து விடியும். அதனால தான் சொல்கிறேன், தாவேக்கா விஜய் வர்சஸ் சிஎம் விஜய், இது ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த ஃபேக்டர் எவ்வளோ ப்ளே ஆகுதுன்றதை பார்க்கணும். இன்னொன்று, நம்ம சொன்ன மாதிரி இந்த கூட்டணி இருக்குது பாருங்க, விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிறது வந்து அது கிரிட்டிக்கல். அது வந்து கிட்டத்தட்ட வென்டிலேட்டரில் இருக்கிற ஒரு ஆட்சி. 118ன்றது அது சிக்கல். யாருக்குன்னா ஆசை வரலாம், அமைச்சரவை பதவி வரலான்னு கோவம் வரலாம். ஏன்னா குதிரை பேர அரசியல் ஆரம்பிச்சாச்சு. இப்போது இந்த கட்சி உடையுமா, அமமுக ஒரு எடுத்துக்காட்டே வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது கிராஸ் ஃபயரிங் இனிமேல் எல்லாரும் பண்ணுவாங்க. நீ என் கட்சியிலேருந்து தூக்கணும், நான் உன் கட்சியிலேருந்து தூக்கக்கூடாதா அப்படின்றதுனால அவர் ஒரு பெரிய கட்சியோட ஆதரவோ இல்லை ஒரு 25 எம்எல்ஏ அவருக்கு பஃபர் இல்லைன்னா அவருக்கு என்னைக்கு வேணால் சிக்கல் இருக்குது. இது ரெண்டு தான் என்னை பொறுத்தவரை அவருக்கு இருக்க பெரிய பிரச்சனை. அதிமுக ஆதரவு வேணும்ன்றீங்க? இல்லை, நான் அப்படி சொல்லலை. இது இன்னைக்கே ஒரு தமிழ் தாய் பிரச்சனை வந்து 25 கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுனா திமுக வச்சிருக்கு, அதிமுக வச்சிருக்கு. திமுக கொடுக்க போறது இல்ல, அப்ப அதிமுக தானே. இல்லை, அது அவரு எப்படி பார்க்குறாருன்னு தெரியல. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு 4 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் யார்கிட்டையும் போய் கேட்குற மாதிரி தெரியல. இன்றைக்கே இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், தமிழ் தாய் வாழ்த்துக்கு கண்டனம். ஆக்சுவலாக அவங்க தெரிஞ்சுலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தாலும் சாங் நம்பர் 1, சாங் நம்பர் 2, சாங் நம்பர் 3 ஏதோ மிக்சிங்கில் ஏதோ மாறி போயிடுச்சு. நம்பர் 1, 2, 3 மாதிரி கூட இருக்கலாம். வேணும்ட்டே பண்ணுற மாதிரிலாம் தெரியல, அவங்களுக்கு தெரியாது உண்மையிலே. ஆனால் இப்போ கடும் கண்டனம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு நாளும் கூட்டணியிலே இருந்து கடும் கண்டனம் கொடுத்து எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடுத்து ஒரு 30 நாள் 40 நாள் விஜய் அவர்களுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியாக போயிடும். இப்போ அதிமுக இருந்தால் இதெல்லாம் கேட்காது, கண்டுக்காதுன்றீங்களா? அப்படி இல்லைங்க, யாருன்னா கூட தேரை வந்து தனியாகவே வலிச்சுன்னு போக முடியாது. திமுக மாதிரி ஒரு கட்சி எதிரில் இருக்குன்னும் பொழுது அவங்க அப்போசிஷன் கட்சியாக வந்து சூப்பராக விளையாடுவாங்க, ஆட்சியாக ஆடுவாங்க அவங்க. ஓகே, திரு விஜய்க்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரதான சவால்கள்லாம் என்னென்ன? பொலிட்டிக்கல் சேலஞ்சு தான். ஏன்னா கோட்டி சொன்ன வார்த்தையோட நான் உடன்படுங்க, கவர்மெண்ட் ஆன் வென்டிலேட்டர். ஏன்னா இந்த 6 பேரை வச்சுட்டுலாம் இவரால் 6 months ரூல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுடைய ஹார்ட்கோர் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, ஹார்ட்கோர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவங்களுடைய மிக கடுமையான அரசியல் என்பது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். இல்லை, 2 நாள் முன்பு எல்லாரும் போய் ஆதரவு கொடுங்க, ஒரு மதச்சார்பற்ற அரசு அமையணும், ஏன் காலதாமதம் பண்ணுறீங்க அப்படின்னு விவாதம் நடத்தணும். இப்போ இந்த 6 பேரை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு 2 நாள் கழித்து முதல் நாள் பதவியேற்ற பிறகு 2 நாள் மேலே என்ன சொல்லணுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, உங்களுக்கு இவங்களோட பாலிடிக்ஸ்ன்றது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி பாலிடிக்ஸ். அது தவறு சரின்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நான் போக விரும்பல, அது வேற டிபேட்டு. ஆனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்கிட்டு, மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு மாநில அரசால் ஆள முடியாது. அதுவும் நிதிச்சுமை மிக அதிகமாக உள்ள மாநிலங்களில். இப்போ இன்றைக்கே கூட வந்து நீங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனை வருது. இதே தமிழ்தாய் வாழ்த்து வந்து பிப்ரவரி மாதம் போட்ட ஜிஓவில் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் ஃபங்க்ஷனில் வந்தே மாதரம் தான் நம்பர் 1, அதுக்கு பிறகு தான் தமிழ்தாய் வாழ்த்து. இதே கவர்னர் பொறுப்பு இருக்கக்கூடிய அர்லேக்கர் பிப்ரவரி மாதம் என்று நினைக்கிறேன் அவர் பொறுப்பாளுநராக ராஜ்பவனில் பதவியேற்ற பொழுது அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அதில் கலந்து கொண்டார். அன்றைக்கு முதல்ல வந்தே மாதரம் தான் பாடப்பட்டது, அதற்கு பிறகு தான் தமிழ்தாய் வாழ்த்து. அன்னைக்கு யாருமே அதை இஷ்யூ ஆக்கல, இன்னைக்கு ஆக்குறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் நீங்கள் 2021 அப்போதைய முதல்வராக திரு ஸ்டாலின் பொறுப்பேற்கிற பொழுது முதல்ல தேசிய கீதம் பாடப்பட்டு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. இல்லைங்க, கவர்னர் மாளிகையில பதவி 21 விட்டுருங்க சார். இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து 2ஆவதா பாடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னால கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே நீங்க அன்னைக்கு இருக்க மீடியா ரிப்போர்ட்ஸை பார்த்தாலே தெரியுது, தமிழ்தாய் வாழ்த்து 2ஆவது தான் பாடுறாங்க. ஆனா வந்து வந்தே மாதரம் தான் வந்து முதல்ல பாடப்படுது. அன்னைக்கு யாருமே இஷ்யூ பண்ணல. இதே சிபிஐ வந்து அன்னைக்கு அறிக்கை கொடுக்கல, இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு இஷ்யூலையும் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த 6 கட்சிகளை வைத்துக்கொண்டு ஐயுஎம்எலோட சேர்த்து ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது. அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வேணும்னா உங்களுக்கு நம்பர்ஸ் எங்கேருந்து வரும்னா ஏடிஎம்கே கிட்ட தான் நம்பர்ஸ் வரும், வேறு யார்கிட்ட வர வாய்ப்பு குறைவு. அப்போ இந்த 6 months நீங்கள் வந்து ஓட்டுறதுன்றது வேணால் சாத்தியப்படலாம். இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, ஒருவேளை அதிமுக ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் திரு விஜய் பாஜக எதிர்ப்பு அவ்வளவு வீரியமாக செய்ய வேண்டிய அவசியம் அங்க முடங்கி போயிடும். அவ்வளவுதான், அங்க பாஜக எதிர்ப்பு என்பது நிறுத்து போயிடும். காங்கிரஸை வச்சுக்கிட்டு மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்றாரு. இன்னைக்கு முதல்வராக பதவியேற்ற பிறகு கூட செக்குலர் கவர்மெண்ட்னு பேசுறவரு எப்படி பாஜக எதிர்ப்பை வீரியமா செய்ய முடியாம போகும்? அதிமுக கூட இருந்தாலும் இல்லைனாலும். இல்லங்க, அதிமுக உள்ள வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 6 பேர் வெளியில போயிடுவாங்க. அதிமுக உள்ள வந்ததுன்னா அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் உள்ள இருந்தாலும் இல்லாட்டி நீங்க அதிமுக ஆதரவோட தான் ஆட்சியை ஓட்டுறீங்க. ஏன்னா நம்பர்ஸ் ரொம்ப கிரன்ச்சி. அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஜக எதிர்ப்பு என்பது நிறுத்து தான் போகும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த 6 பேரோட ஸ்டாண்ட் எவ்வளோ ஒரு முரண்பாடாக இருக்குது. நாங்கள் வந்து கூட்டணியில் திமுகவோட இருக்கோம், ஆனால் ஆட்சியை விஜய் ஆதரிக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு இந்த நாடகம் ஓடும்?
ஏத்துக்கிட்டார்ல விஜய். இப்போதைக்குங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலன்னா பிரசிடென்ட் ரூலுங்க ராத்திரி 12 மணிக்கு. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் கிடையாது உங்களுக்கு. அப்ப அது அதுக்காக நீங்க பண்றீங்க. பட் இது வந்து இட் இஸ் நாட் an end in itself. நீங்க அப்படி இருக்கவங்க எதுக்காக திமுக கூட்டணியில் இருக்கணும்னு தொடர்றீங்க? இது என்ன முரண்பாடு? இது திமுக கூட்டணியில் தொடர்றோம், ஆனா விஜய் நாங்க ஆதரிப்போன்றாங்க. இது எவ்வளவு நாளைக்கு ஓடும்? நீங்க இந்த பிரசிடென்ட் ரூல் வராம தடுப்பதற்கு இன்னைக்கு பண்றீங்க, எப்பயுமே 5 வருஷம் பண்ணுவீங்களா? இப்ப 6 மாசத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது, எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? யாருக்கு எதிராக ஓட்டு கேட்பீங்க? திமுக கூட்டணியில இருந்துகிட்டு விஜயை ஆதரிச்சுக்கிட்டு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு போவீங்களா? என்னங்க முரண்பாடு? இல்ல, திரு விஜயை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இடதுசாரிகளுக்கோ விசிகாவுக்கோ இல்ல, இவங்க ஐயுஎம்எலுக்கும் இல்ல. இவங்க 3 பேருடைய ஆதரவு திரு விஜய்க்கு தேவை. நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அமைக்கணும், பதவி இருக்கணுங்கிற அடிப்படையில தான் இவங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் வெளியிலிருந்து ஆதரவு ஏன் கொடுத்தாங்கன்ற விஜய்க்கு தேவை இருக்கலாம் சார். அவர் நம்பர்ஸ் கிட்ட வந்துருச்சு, 6 பேர் இல்ல அவரால் அமைக்க முடியல சார். நீங்க ஏன் கொடுத்தீங்க? அப்படி கொடுத்தீங்கல்ல, திமுக கூட்டணியில தொடர்றோம்னு எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சாத்தியம்? அன்டெனபிள் இது. இது எத்தனை நாளைக்கு இது ஓடும்? இன்னைக்கு பிரசிடென்ட் ரூல் வராம தடுக்கிறதுக்கு நீங்க போட்டுட்டீங்க சார். எவ்வளவு நாளைக்கு இந்த வண்டி ஓடும்? 6 மாசத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன். உங்க ஸ்டாண்ட் என்ன? இல்ல, அது விஜய் பிரச்சனையா ஆதரவு கொடுத்தவங்க பிரச்சனையா? உங்க பிரச்சனை தான். ஆதரவு கொடுத்த கவர்மெண்ட்டே கவுந்துட்டு போட்டோம். நீங்க எப்படி இரட்டை நிலைப்பாடு எடுப்பீங்கன்ற நான் இந்த 6 கட்சி திமுக கூட்டணியிலிருந்து முற்றாக துண்டித்துக் கொள்கிறோம்னு காங்கிரஸ் மாதிரி சொல்லிட்டு வந்து ஆதரவு கொடுத்திருக்கோம். அதுதான் லாஜிக்கலி கரெக்ட். அரசு ஆதரிப்பான நாங்க திமுக கூட்டணியில தொடர்றோம்னா அது எப்படி? அது என்ன நிலை? மக்கள் முன்னால போய் எதை நீங்க சொல்லுவீங்க? இந்த அரசுக்கு எதிராக சிக்கல்கள் வருது, அரசு ஆதரிக்கக்கூடிய நீங்களே அதுக்கு பொறுப்பேற்பீங்களா? அப்ப இந்த நெருக்கடி ரொம்ப நாள் ஓடாது. இன்னொன்னு, விஜயை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் அவர் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி இருக்குது. இப்ப பரந்தூர் இஷ்யூ எடுத்துக்கோங்க. பரந்தூர் பிரச்சனையில் அவர் என்ன சொன்னாரு? நானே நேரடியாக போய் முதலமைச்சரிடம் முறையிடுவேன், பரந்தூர் திட்டம் வேண்டாம். இன்னைக்கு பரந்தூர் இஷ்யூல தாவேகா கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபண்ட் எங்கேருந்து வரும் உங்களுக்கு? நீங்க சொன்ன நிறைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்ன்றாரு. ஒயிட் பேப்பர் வெளியிடுன்றார். அது கரெக்ட். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறும்போது வெள்ளை அறிக்கை வேண்டும். நீங்க வெளியிட்டீங்கல்ல, பிடிஆர் இன்னைக்கு வெளியிடும்போது தான் வெள்ளை அறிக்கைன்ற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த 5 ஆண்டுகள் என்ன நடந்திருக்குன்றது ஒரு வெள்ளை அறிக்கை வரட்டும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும்பொழுது அவர் அவகாசம் கேட்டிருக்காரு. 6 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியுன்றது கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. ஃபண்ட்ஸ் கிடையாது. அதுல நிர்வாக ரீதியான சிக்கல்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதை எளிதாக அவரால் எதிர்கொள்ள முடியும். அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவரால் சமாதானம் செய்து கொள்ள முடியும். நீங்க சொல்றது மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய விஷயத்துல அவர் கான்கிரீட்டா இல்லைன்னா அரசுக்கான சிக்கல் வந்துரும். அதுதான் பிரதான எதிர்ப்பதில் கான்கிரீட்ன்றது யாருடைய அளவுகோல்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இடதுசாரிகள் விசிகா வந்து இவங்க அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருக்கிறதால ஸ்டாலின் கவர்மெண்ட் சில காம்ப்ரமைஸ் பண்ணும்போது சாஃப்டா இருந்த மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ராஜ்நாத் சிங் அழைத்து வந்து கலைஞர் நாணய வெளியீட்டு விழா பண்ணாங்க அவங்க வந்து. அப்ப இந்த தலைவர்கள் எல்லாம் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மத்திய அமைச்சர்கள் யாராவது வராங்க, விஜய் அழைக்கிறார், அவங்க முதலமைச்சர் விஜய் அழைக்கிறார்னா இவர்களை ஒப்புக்கொள்வார்களா? ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இது வந்து ஒரு ரொம்ப நாள் இந்த அலைன்ஸ் கோட்டி சொன்னதான் இட்ஸ் ஆன் வென்டிலேட்டர். ஏன்னா இவங்களோட பொலிட்டிக்கல் பொசிஷன் இந்த கவர்மெண்ட் ரொம்ப நாளைக்கு ஓட விடாது. இல்ல, இப்ப உடைச்சே பேசலாம். அதிமுக ஆதரவை பெறுவதுதான் திரு விஜய்க்கு நல்லது. அதுதான் நல்லதுன்னு நான் சொல்லல. இல்ல, பொலிட்டிக்கலி நல்லது அப்படி புரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கலி நல்லதோ கெட்டோ அதை கூட நான் சொல்ல முடியாது. நம்பர்ஸ் கேம்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்படி ஃப்ரேம் பண்ணுங்க கார்த்திகேயன் உங்க கொஸ்டினை பண்ணிக்கணும். அதாவது வந்து பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவருக்கு ஒரு 6-8 சீட்டு குறையுது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து. அந்த நம்பர்ஸ் எங்க இருந்து வரும்? ஏடிஎம்கே கிட்ட மட்டும்தான் வரும். நான் அதோட நிறுத்திக்கிறேன். அது நல்லதா கெட்டதா அது எக்கடு போட்டோம். மேண்டேட் கிடையாது. அப்படி ஒருவேளை ஏடிஎம்கேல இருந்து உடச்சி இவங்க 25 பேர் இப்ப நேத்துல இருந்து வந்திருக்க ரூமர் என்ன, சிவி சண்முகம் வேலுமணி எல்லாம் பேசுறாங்க, 25 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ வராங்கன்றாங்க. அப்படி வந்தீங்கன்னா அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ஆனா ஸ்டெபிலிட்டி அந்த கவர்மெண்ட் கிடைக்குமானா அவங்க பார்வையில அதுதான் இல்ல. கரெக்ட். இப்ப இந்த கட்சிகளுக்கு பேசணும்ல, விசிகா, ஆமா, இடதுசாரிகள், ஐயுஎம்எலுக்கு திமுக கூட்டணியிலிருந்து முறித்து கொண்டு வந்து ஆதரவை கொடுத்திருந்தா லாஜிக்கலி இது கரெக்ட்னு பேசலாம். இப்போ திரு சிவி சண்முகம் தலைமையில ஒரு குரூப் வராங்க அப்படின்னா அவங்க என்ன அறிவிச்சுட்டு வரணும்? பாஜக கூட்டணியில இருந்து நாங்கள் துண்டித்து கொண்டோம், அதனால நாங்க வந்து சேர்றோம், அப்பதான் ஒரு மதச்சார்பற்ற ஒரு செக்குலர் பெர்செப்ஷன் திரு விஜய் அரசுக்கு கிடைக்கும்னு சொல்லணும். அப்படிதானே? அது எப்படி சொல்லுவாங்க? சொல்லணும். அதானே லாஜிக்கலி கரெக்ட். அது எப்படி சொல்லுவாங்க? மோடிக்கு எதிராக ஒரு வார்த்தை சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ விஜய் பாஸ்கரோ சொல்லிடுவாங்களா? எவ்வளவு கிளீன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க எல்லாம். சொல்ல மாட்டாங்கன்னா அது அப்ப மதச்சார்பற்ற அரசு இல்லைன்னு அந்த வார்த்தையே போயிடும். அவ்வளவுதான். ஏன்னா பாஜக உள்ள சிக்கல் இது ரொம்ப, அதாவது catch 22 சிச்சுவேஷன். இந்த 6 பேரை வச்சுக்கிட்டு இவரால ஆள முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நீங்க திரு சிவி சண்முகம் தலைமையில ஒரு குரூப் வந்தாங்கன்னா கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை திரு விஜய் நியாயப்படி ஏற்றுக்கொள்ள கூடாது.
கூடாதுன்னா நான் சொல்லலங்க. இல்ல. என் வாயில இருந்து தீர்ப்பு எதிர்பார்க்காதீங்க. இல்ல சார், நான் சொல்றது politically தான் சார் பேசுறோம். இல்ல கார்த்திகேயன், probability சார் நம்ம பேசுறோம். இல்ல சார் எல்லாமே நீங்க முடிந்த முடிவாக சொல்றீங்கன்னு இல்ல. பொலிட்டிக்கலா ஒரு டிபேட்டுக்காக அனலைஸ் பண்றோம், டீகோட் பண்றோம். இப்ப பேசுறத வச்சு நம்ம பார்க்கும்போது பாஜக கூட்டணியில நாங்க இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியோட எங்களுக்கு முரண்பாடு இருக்கு, நாங்க வெளியில வர்றோம், திரு விஜய் ஆதரிக்கிறோம்னு சொன்னாதானே இது மதச்சார்பற்ற அரசு. மதச்சார்பற்ற அரசுன்றதை அவர் வலியுறுத்தினால் சொல்லிட்டாரு இன்னைக்கு பதவியேற்ற பிறகு அதுதான் வழி, வேற வழி கிடையாது உங்களுக்கு. ஆனா அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. ஆனா இந்த 6 பேரை நம்பி ஓட்டவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். இல்ல எல்லாமே நீங்க சொல்றீங்க, நீங்க முடிவெடுக்கிறீங்க தான் கார்த்திகேயன் நான் சொல்ல முடியும். நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது நான் எப்படி சொல்ல முடியும்? இல்ல சார், நாம அப்படி பேசவே முடியாது. ஆனா ஃபேக்சுவலா ஒரு மதச்சார்பற்ற அரசுனா பாஜக உறவை துண்டிச்சிட்டு வந்தா தானே அது நேச்சுரலி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி திரு சந்தீப், லாஜிக்கலி கரெக்டாக தான் இந்த கேள்வி. நீங்கள் திமுக கூட்டணியில் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் அரசுக்கு ஆதரவும் கொடுப்பீங்கன்னா அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, இல்லை சிரமப்படுத்திட்டே இருக்கீங்க, இல்லை உங்களுடைய பாஜக எதிர்ப்பு அளவுகோலாக வச்சு திரு விஜயை கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யதார்த்தத்தில் பொருந்தி போகக்கூடிய விஷயமா இருக்கும்? 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தபோது புதிய தலைமுறை அரங்கில் இரவு நேர்பட பேசல விவாதத்தில் நானும் நம்முடைய மரியாதைக்குரிய மணிசாரும் கலந்து கொண்ட போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த அரசு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல இவர் ஒருவேளை தனி பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டு சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்து எடியூரப்பா மாதிரி ஒரு உரையை ஆற்றிவிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கக்கூடும். ஹூ நோஸ், அப்படி ஒருவேளை தேர்தலை சந்தித்தால் இன்னும் அதிகமான இடங்களில் தாவேகா வெற்றி பெறக்கூடும். அந்த வாய்ப்பு கூட இருக்குதுன்னு நான் சேர்த்தே சொன்னேன். ஆனால் நண்பர் மணி சார் அதை ஸ்ட்ராங்காக மறுத்தார். அது என்னுடைய விஷயம் என்று சொன்னார். அதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை விஜய் எப்படி தவற விடுவார் என்று கேட்டார். இப்போ மணி சார் தான் அந்த கருத்துலேருந்து மாறுபடுறாரான்னு எனக்கு தெரியல. அவர் மேபி அவர் சுற்றுலா சொல்லிட்டோம். அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எலெக்ஷனுக்கு போங்க அப்படிங்கிறார். இந்த கவர்மெண்ட் நீடிக்கிறது சிரமங்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு விஷயம் எனக்கு அதில் ஒரு கருத்து நீங்கள் அதை சேர்த்து சொல்லுங்கள். இந்த அரசு நீடிக்கிறது சிரமம்னா கொடுக்குற குடைச்சலுடைய அளவு குறையணும்ன்றதான் புரிய வேண்டியது சார். இன்னும் இல்ல சார், பாஜக ஆல்ரெடி அவர்தான் போட்டுனுகிற சட்டப்பட்டி ஆல்ரெடி மாப்பிள அவர்தான் போட்டுனுகிற சட்டப்பட்டி என்னதுன்றாங்க. இல்ல ஒரே ஒண்ணு மட்டும், அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடிய விசிகாவோட அளவு உச்சத்தில் இருக்கும். ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் கடுமையா எதிர்ப்பாங்க, இடதுசாரிகள் மிக கடுமையா எதிர்ப்பாங்க, ஐயுஎம்எல் மிக கடுமை. அந்த அளவுகளோடு அதுதான் பார். அந்த பார் வச்சு நீங்க வந்து விஜய்க்கு பார்த்தா அது ஒரு நாள் இல்ல 1 மணி நேரம் தாங்கிறதே சிரமமேங்கிறது. மேபி எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அது அப்படித்தானே போகணும். ஆப்வியஸ்லி நீங்க பாஜக எதிர்ப்பை அவரும் மையப்படுத்துறார். பாஜக கொள்கை எதிரி என்று அவர் சொல்லுகிறார். அப்போ கொள்கை எதிரி பாஜக என்று அவர் சொன்ன காரணத்தினால்தான் காங்கிரஸ் மிக வேகமாக விரைவாக சென்று ஆதரவை கொடுத்தது. அதுல ஒரு கேள்வி, ஒரு விஷயம் செந்தில், அரசாங்கத்தையும் நடத்தணுன்ற ஒரு அரசு முதல்வர்ங்கிற பொறுப்போடையும் விஜய் டிராவல் பண்றாருல. 2 விஷயம் நீங்க கேட்ட எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. சார், காங்கிரஸ் போகின்ற பொழுது ஒரு நிபந்தனை வச்சாங்க. என்ன நிபந்தனை வச்சாங்க? எந்த இடத்துலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெறக்கூடாது. அதான் அவங்க நிபந்தனையாக வச்சதா சொன்னாங்க. ரைட். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி நடப்பதாக ஒரு செய்தி பரவிய போது எல்லா தரப்பிலிருந்தும் அதற்கு கடும் எதிர்வினைகளை எந்த ஆஸ்பெக்ட்ல வச்சாங்கன்னா, இதே அரங்கில் நானும் மணிசார் பேசுகின்ற பொழுது கூட மணிசார் என்ன வாதத்திலிருந்து அதை வச்சார்னா, எப்படிங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவுங்கிற வாதத்திலிருந்து தான் அதை கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இன்றைக்கு தாவேகாவிற்கு அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவிலிருந்து 20 எம்எல்ஏக்கள் போய் ஆதரவு கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ் அதை எப்படி பார்க்கும்? $1 மில்லியன் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தானே வர முடியும். அதே தானே அன்னைக்கு ஒருவேளை அப்படி பேசினாங்கன்னா, இதற்கு முன்பு நான் சொல்றது, இந்த கட்சிகளினுடைய ஆதரவை இவர்கள் அளிப்பதற்கு முன்பாகவே ஏன் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை விஜய் தரப்பிலிருந்து எடுக்கல? நான் இன்னும் இப்படி கேட்கிறேன் சார். மணி சார் ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. என்ன கொஸ்டின் பண்ணாங்க? நீங்க 6 பேரும் திமுக கூட்டணி நீடிக்கிறீங்க, திமுக கூட்டணி நீடிச்சுட்டு நீங்க எப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்க? இது முரணா இல்லையான்னு கேட்டாங்க. இதே கேள்வியை நான் விஜயை நோக்கி கேட்கிறேன். தீய சக்தி திமுக என்று நீங்கள் சொல்லி அந்த திமுகவை எதிர்த்து தான் நீங்க வாக்குகள் வாங்கி 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ரைட். இப்ப அந்த தீய சக்தி திமுக என்று நீங்கள் எதை சொன்னீர்களோ அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு முன்மொழிந்து பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் உள்ள 6 கட்சிகளின் ஆதரவை நீங்க ஏன் வாங்குறீங்க? அவங்க கிட்டையும் கேட்கணும்ல. எனக்கு வேண்டாம், நான் ரிசைன் பண்றேன், தேர்தல் சந்திக்கிறேன் சொல்லலாம் இல்லையா?
அப்ப இங்க ஒரு சிக்கல் வந்துச்சு. என்ன சிக்கல்னா இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கு திமுக அவரை சொல்ல வச்சிருவாங்க. இல்ல சார், அப்படி இல்ல சார், நான் சொல்லிடுறேன். இங்க இன்னொரு தேர்தலை சந்திக்க திமுகவும் தயாராக இல்ல. அது திமுக தலைவர் அறிக்கையிலே வெளிப்படுத்தினார். அதிமுகவும் தயாராக இல்ல. ஆளுநர் ஆட்சியை எந்த இங்க இருக்கக்கூடிய மாநில சுயாட்சிகளை பேசக்கூடிய பெரியாரி, அம்பேத்கரை, மார்க்சிய சிந்தனை கொண்ட கட்சிகள் விரும்பவில்லை. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கரெக்டா சொல்லிடுறேன் சார், ஒரு நிமிடம் எனக்கு கொடுங்க. அவங்க ஒன்னு சொன்னாங்க, ஆளுநருடைய வேலை இது அல்ல, உங்களுடைய வேலை தலை என்றது அல்ல. நீங்க தனிப்பெரும் கட்சியாக யார் இருக்கிறாரோ அவரை முதலமைச்சராக முதல்ல பதவி பிரமாணம் செய்து வையுங்கள். அவர் சட்டப்பேரவைக்கு வரட்டும், சட்டப்பேரவையில பெரும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை அவர் கொண்டு வரட்டும், அப்ப பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. இந்த கட்சியுடைய முடிவு என்ன தெரியுமா? அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கூட கொண்டு வர வேண்டாம், நாங்க யாரும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தையும் கொண்டு வர போறது இல்ல. இஷ்யூ பேஸ்ல அவரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்போஸ் பண்ணிக்கலாம். அவருக்கு தனிப்பெரும்பான்மை இல்லதான், தனிப்பெரும் கட்சியாக தான் இருக்கிறார். இந்த இடத்துக்கு இந்த கட்சிகள் நகர்ந்தாங்க. ஆனால் ஆளுநர் என்ன சிக்கல் வச்சார், இந்த மொத்த சிக்கலுக்கு காரணம் ஆளுநர் என்ன சொன்னார்னா, அப்படி கிடையாது, நீ கையெழுத்து போட்டு பேப்பர்ல கொண்டு வா, அப்பதான் நான் அவரை ஆட்சி அமைக்கவே அழைப்பேன் என்று சொல்லி 10ஆம் தேதியை நெருங்குகின்ற பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார்கள் என்ற ஒரு நெருக்கடி வந்த போது இந்த கட்சிகள் கையெழுத்திட்டு ஒரு காகிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த காகிதம் என்பது எதற்குன்னு கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி, மாநில சுயாட்சியை பேசிய தமிழ்நாட்டில், பெரியாரின் மண்ணில், அண்ணாவின் மண்ணில், திராவிட இயக்க மண்ணில் ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒருமித்து எல்லா கட்சிகளும் நின்றதில்ல. நாங்கள் அரசியலா சண்டை போட்டுப்போம், அது வேற. ஆனா குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் ஆட்சிக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற தளத்திலிருந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துக்கு போனதுனாலேயே கண்ணை மூடிக்கொண்டு விஜயினுடைய எல்லா நகர்வுகளையும் ஆதரிப்பதற்கு கூட்டணிக்குள்ள போகணுங்கிற கட்டாயமும் இல்ல. இல்ல அது கரெக்ட். நீங்க சொல்றது கேள்வி என்ன வைக்கப்பட்டது திரு மணி சாராலனா, நீங்க முதல்வராக திரு 2021 திரு ஸ்டாலின் பதவி இருக்கிற போது முதல்ல தேசிய கீதம் பாடப்படுது, அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து. அது அவரே அவருடைய சமூக வலைதளங்களை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ இருக்கு, போய் பார்க்கலாம். 24வது நிமிடத்துல அந்த காட்சி வருது. ஆளுநர் இப்ப சமீபத்தில் ஆளுநர் வந்தே மாதரம் பாடி தான் பண்றாங்க. அது பிப்ரவரி மாதம் 2026 இருந்து அது நடைமுறைக்கு வந்தாச்சு. உள்துறை அமைச்சகம் அந்த உத்தரவை பிறப்பிச்சாச்சு. குடியரசுத் தலைவர் ஆளுநர் நிகழ்ச்சிகள்ல முதல்ல வந்தே மாதரம், தேசிய கீதம், அதுக்கப்புறம் மாநில பாடல் அப்படின்னு வகைப்படுத்தாச்சு. இப்ப இங்கெல்லாம் ஏன் அமைதியா இருந்தீங்க? திரு விஜய்க்கு மட்டும் ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரல்ல ஏன் கண்டனம் தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு? அப்போ ஒரு இந்த விஷயத்திலேயே பயாஸ்னா அப்படி இல்ல. அப்ப அடுத்தடுத்த விஷயத்தை எந்த அளவுகோல் வச்சு அவங்க மதிப்பீடு செய்வாங்கிறது தான் கேள்வி. இதே நெருக்கடி ஆட்சி கட்சியாக இருந்த திமுக நீங்க கொடுத்தீங்க, இன்க்ளூடிங் தாவேகா. என்ன சொன்னீங்க? பாஜக நிதி தர மறுக்கும், அல்லது பாஜக வேற ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுக்கும். இங்கிருந்து திமுக பாஜகவை எதிர்க்கின்ற பொழுது பாஜகவோடு சேர்ந்து நாடகம் ஆடுகிறீர்களா? இந்த சிக்கலை நீங்களும் அரசியல் தான் பண்ணீங்க, இனி இவர்களும் அரசியல் தான் பண்ணுவார்கள். நீங்க அரசியல் பண்ணீங்களா? இன்னைக்கு இப்ப ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா கீழே கொடுத்த செய்தி ஸ்க்ரோலிங்ல ஓடுது. என்ன சொல்றாரு? 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதுல அவருக்குமே கருத்து மாறுபாடு இருக்கிறது. அவர் எதிர்காலத்தில் நடக்காம பார்த்து போன்னு சொல்றாரு. சரியா? அவர் என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசின் சுற்றறிக்கைப்படி இதை நாங்கள் சுட்டிக்காட்டிய போது ஆளுநர் மாளிகை இதை தவிர்க்க முடியாது என்று சொன்னார்கள். இந்த தவிர்க்க முடியாது என்று ஆளுநர் மாளிகை ஒன்று சொல்லுது இல்ல, இதை ஏற்றுக்கொள்ள போகிறோமா, எதிர்த்து சண்டை செய்ய போகிறோமா? இல்ல, ஆளுநர் ஆட்சி தானே நடக்குது. அவர் பதவியேற்ற பிறகுதானே முதல்வராக விஜய் இருக்கிறாரு. அது வரைக்கும் ஆளுநர் கண்ட்ரோல்ல தானே தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கு. இல்ல, அப்படி இல்ல. ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சின்னு அந்த சுற்றறிக்கை இருக்குது. அது இருக்கு. அதனாலதான் ஆளுநர் பதவியேற்பு சார், ஆளுநர் பதவியேற்பு விழாவின் பொழுது ஆளுநர் ஆட்சி இல்லைங்க. ஆளுநர் அவர் புதிய ஆளுநர் பதவியேற்றார்ல சார். இல்ல, டெக்னிக்கலி இல்ல, புதிய ஆளுநர் பதவியேற்றார்ல சார். புதிய ஆளுநர் பதவியேற்ற போது 10th +2 ரிசல்ட் யார் வெளியிட்டா? இல்ல சார், அது கேக்குறது அது இல்ல. இப்ப மணி சார் சுட்டிக்காட்டல, திமுக ஆட்சியில் இருந்த போது, முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்த போது இப்படி நடந்துச்சுன்னு ஒன்னு சுட்டிக்காட்டினார்ல. அப்ப இங்க ஆளுநர் ஆட்சி இல்ல. அது தேசிய கீதமும் இல்ல, அங்கேயும் வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் அதுக்குள்ள வரல. பிரச்சனை என்னன்னா, ஆளுநர் அல்லது ஒன்றிய அரசு இப்படி ஒன்று செய்யுது இல்ல, இதை நம்ம ஏற்றுக்கொள்ள போறோமா, சண்டை போட போறோமா? சண்டை போட போறோம். இந்த சண்டையை திமுக செஞ்சது. செய்த போது நீங்கள் அதை நாடகம் என்றீர்கள், கேலி செய்தீர்கள், கிண்டல் செய்தீர்கள். தமிழ்நாடு தேர்தலுக்கும் டெல்லிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்க. டெல்லி விசஸ் தமிழ்நாடு என்று சொன்ன போது டெல்லி அதிகாரத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான சண்டையை நீங்க வேறையா பாத்தீங்க. அப்ப இன்னைக்கு அந்த சிக்கல் வருது, நிக்குது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் 4 நாளா சண்டை நடந்துச்சு. ஆளுநர் நீங்க லெட்டர் கொடுத்த பிறகும் அழைக்க மறுத்தார். இதுதான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான சண்டை. நீங்க இன்னைக்கு வந்தே மாதரம் பாடினது நீங்களும் மாதிரிதான் இனிமே இருக்கும். இப்ப நீங்க எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்கறது ஈஸி, ஆளுங்கட்சியாக இருந்த போது பதில் சொல்றது கஷ்டம். இந்த கடினத்தை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். திரு விவேக், இதுதான் நீங்க ஏதாவது சொல்லணுமா? நான் இல்ல விவேக், இதுதான் யதார்த்தம். நம்ம எதிர்கட்சியாக இருக்கிற போது நம்ம என்ன வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். ஆளும் கட்சியாக வருகிற போது எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஹீட் தான் இப்போ தாவேகாவும் எதிர்கொண்டு இருக்கிறது.
இதுல வந்து பல்வேறு கேள்வி விவாதங்கள் பேசப்பட்டது. ஒண்ணு வந்து நிர்வாக ரீதியாக அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுவார், அதை எளிமையா நிறைவேற்ற முடியும், கொஞ்சம் காலகட்டம் தேவைப்படும். ஏன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதிய திட்டங்கள் கிடையாது, எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நாம் ஏற்கனவே பரிசோதித்த திட்டங்கள் தான். அதை எக்ஸ்பேண்ட் பண்றாரு அவர் வந்து, அடுத்த தலைமுறைக்கு முன்பாக அதை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்திருவாங்க. அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து இருக்கு, அந்த கான்பிடன்ஸ் வந்து காட்டியிருக்காரு. இன்னொன்னு இன்னைக்கு அவர் பேசிய முறை அப்படிங்கிறது இருக்குல்ல, நேரடியாக முதலமைச்சர் மக்களை நோக்கி பேசுகிறார், மக்கள் முதலமைச்சர், இந்த காம்பினேஷன்ல தான் இன்னைக்கு அந்த உரை வந்து இருந்தது. அதை வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகையாளர்கள், பெரிய இந்திய அளவில் கூடிய இப்போ மாதவ நாராயணன், சபா நக்வி போன்ற பத்திரிகையாளர்கள், அவர்களுக்கு மொழி தெரியாது, ஆனா அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தே வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பியூரோக்ராட்டிக் டோன்ல வந்துட்டு வெறுமன வந்து ஒரு சடங்காக செய்யாமல் மக்களை நோக்கிய ஒரு அறைகூவலாக பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வது நல்லா இருக்குனாங்க. ஸோ அவர்கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, வெகு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற முடியும்னா மெல்ல அதை நிறைவேற்றுவார். இன்னொன்னு, எனக்கு இதில் வந்து ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய இடதுசாரிகள் இருக்காங்களா, எனக்கு அவர்கள் மீதும் பூரணமான நம்பிக்கை வந்து இருக்கு. அத நம்பிக்கை இருக்கு, பூரணமான நம்பிக்கை வந்து இருக்கு. ஏன்னா இப்ப நேற்று வந்து என்ன நடந்தது நம்ம வந்து பார்த்தோம். அதாவது நேற்றுனா ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு வந்து ஆதரவு கொடுக்கும்போது எல்லா கட்சிகள் தலைவர்களும் வந்துட்டு ஒவ்வொரு கட்சியிலிருந்து 2-3 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் போய் உட்கார்ந்து இருந்துதான் நீ இதை செய்துதான் ஆக வேண்டும், எங்கள்கிட்ட அந்த சூதாட்டத்தை ஆட முடியாது. இப்போ இடதுசாரிகள் முடிவெடுத்ததில் 2 இருந்தது. திமுக அதிமுக கூட்டணி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை எதிர்த்து அவர்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்ப இதை நாம் இன்னும் கொஞ்சம் தாமதித்தால் இது நடந்துரும், திமுக அதிமுக கூட்டணி நடந்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வந்துடக்கூடாதுன்னு அவர்கள் பண்றாரு. ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து முழுமையாக காட்டியிருக்காங்க. அதற்கான மக்கள் வரவேற்பு நேற்று மாலையே கிடைத்தது. சண்முகம் அவர்கள் கார்ல போகும்போது சாலை தோறும் வந்து சாலையாக மக்கள் எவ்வளவுதான் வாழ்த்தினாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். நேற்று திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பேட்டி, அதில் அவர் வந்து 2 காரணங்கள் சொல்றார். பழி தங்கள் மீது விழுந்து விடக் கூடாது என்ற ஒரு கன்சர்ன் வந்து அவருக்கு வந்து இருந்திருக்கு. அப்ப இதுதான் இங்க வந்து இருக்கு, பொறுப்பு பழி, இது 2க்கும் இடைப்பட்ட கேமா தான் இங்க இருக்க ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். பொறுப்பு என்று வருகிற பொழுது அவர்கள் விஜயோடு நிற்பார்கள், நான் அதை நம்புகிறேன். சரியா, மத்திய அரசை எதிர்த்து நிற்க வேண்டும். மத்திய அரசு நம்முடைய உரிமைகளை தடுத்தால் ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்பதில் தமிழ்நாடு தன்னுடைய சுயமரியாதை குரலை தொடர்ந்து தக்க வைப்பதில் வந்து இவர்கள் வந்து கூட நிற்பாங்க. எனக்கு அதுல வந்து குழப்பம் இல்லை. இன்னைக்கு அவர்கள் கேட்டது விளக்கம் தான். அதுலதான் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நீங்க இடதுசாரிகளோ விசிகாவோ காங்கிரஸோ திமுகவோ இனிமே எதிர்கட்சிங்கிற வரிசையில இருந்து கூட்டணி கட்சிங்கிற வரிசையில இருந்து அவங்க தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். ஆனா திரு விஜய்க்கு முதல்வராக முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து அவர் இவங்க செய்யற எதிர்ப்பை விட ஒரு படி மேலே போய் எதிர்ப்பையும் தெரிவிக்கணும், முடிவும் எடுக்கணும். அதை செய்வாரா? அப்படி செஞ்சாதானே இவங்க ஏத்துப்பாங்கன்னு கேட்கறேன். இல்ல, ஒரு மிதமிஞ்சி, அதாவது என்ன ஒண்ணு நிதி சார்ந்த சிக்கல்கள் மத்திய அரசோடு வரலாம், இல்ல உரிமை சார்ந்த சிக்கல்கள் வரலாம், இல்ல மரபு சார்ந்த சிக்கல்கள் வரலாம். இப்ப தமிழ்தாய் வாழ்த்து ஒரு சிறந்த உதாரணம். இப்ப நம்ம வந்து இங்க எப்பவுமே தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடிதான் இது பண்ற ஒரு வழக்கத்தை வந்து வைத்திருக்கோம். ஆனா இப்ப வந்தே மாதரத்துடைய 150வது ஆண்டு விழா, அது பிப்ரவரி மாதம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து கவர்னர் பிரசிடென்ட் எல்லாம் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதை தான் ஃபர்ஸ்ட் பாடணும். அதுல ரொம்ப ப்ரிஃபரன்ஸா அதை சொல்றாங்க. ஜனகணமனுக்கு முன்னாடி தேசிய கீதத்துக்கு முன்னாடி தேசிய பாடல்னு இதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதை தான் பாடணும். 6 சரணங்கள் வரைக்கும் 6 சரணங்கள் முழுமையா பாடணும். எப்படி பாடணும், பேண்ட் வாசிச்சா எப்படி பாடணும், 7 நிமிஷம் பாடணும், அப்படி எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு காலையிலேயே கேட்டுக்கிறாங்க. அவர்கள் வந்து எனக்கு காலையிலேயே இந்த தகவலும் தெரியும், காலையிலேயே கேட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து கவர்னர் நீங்க சொன்னதுதான் அதுக்கான விடை. கவர்னர் ரூல் தான் வந்து இருக்கு, அது முற்றுமையாக மறுக்க முடியாது. இன்னும் நீங்க என்னன்னா, இப்ப தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதுங்கிறது நீண்ட காலம் தமிழ்நாட்டில் மரபாக தான் இருந்தது. 21 டிசம்பர்ல தான் அதை வந்து மாநில பாடலாக நம்ம வந்து அங்கீகரித்தோம். இனி இதில் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு முடிவை வந்து அரசாங்கம் வந்து நோக்கி நகரணும். இப்ப தமிழ்தாய் வாழ்த்து மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடுவோம். நீங்க கவர்னரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், யார் வந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடுவோம். இதை வந்து ஒரு சட்டமாக நிறைவேற்றி விடுவது நல்லது. இதை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மத்திய அரசு வந்து அங்கீகரிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களில் தே வில் கால், அவர்கள் வந்து ஒன்றாக இணைந்து செயல்படுவார்கள், அல்லது இந்த மாதிரி முடிவுகளை நோக்கி அவர்கள் நகர்த்துவதில் ஒன்றாக செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். அதை தாண்டி ஸ்டெபிலிட்டியை குறித்த கொஸ்டினை நான் வந்து இந்த டைம் அடுத்த மொமெண்ட் நான் வந்து பெருசா பார்க்கல. ஏன்னா திருப்பி வந்து 6 மாசத்துக்குள்ள வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை ஏற்படுத்தி இன்னொரு தேர்தலை போறதுக்காகவா இந்த ஆதரவை கொடுத்தார்கள்? ஒரு கிரைசிஸ் வருது, இஷ்யூ பேஸ்ட் டிஸ்கஷன், அவங்க they will have a dialogue, அவர்கள் வந்து உரையாடுவார்கள். அப்படிதான் நான் நம்புறேன். ஏன்னா இல்ல, இது எங்க நகருதுன்னா அடுத்த இடத்துக்கு நகர்ந்துருச்சு. எப்ப பதவியேற்ற நாள் அன்று இரவு நடக்கக்கூடிய விவாதத்திலேயே எப்படியாவது சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு அணி வந்து இங்க சேர்ந்து இதை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுங்கப்பா, இன்னொரு தேர்தலை சந்திக்கக்கூடிய திராணி யாருக்குமே இல்லப்பாங்கிற இதுல வந்து என்னன்னா அந்த இடத்துக்கு இந்த விவாதம் நகர்ந்துருச்சு. இன்னொரு தேர்தலை சந்திப்பதில் தாவேகா மட்டும் தான் கான்பிடண்டா இருக்கா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க. அடுத்த தேர்தல் நடந்தா ஸ்வீப், அதுல எந்த சந்தேகம் இல்லை, யாருக்கு இங்க சந்தேகம் இல்லை, அப்படித்தான் வந்து விவாதிக்கப்படுகிறது. அப்ப மற்றவர்களுக்கு தான் அந்த பதட்டம் இருக்கு. அவ்வளவு பொருட்செலவு, அவ்வளவு இது, எதிர்காலம் என்ன ஆகுன்ற கொஸ்டின். இப்பயாவது உங்களுக்கு ஒரு ஃபீச்சர்
இருக்கு. நல்ல இல்ல கரெக்ட். அப்ப நம்ம அவங்களுக்கு இல்ல மற்ற சரி, அப்ப கட்சிகளுக்கு நம்ம ஃபியூச்சர் இப்பயாவது இருக்கு. கரெக்ட். தேர்தல் போனா ஃபியூச்சரே கிடையாது. இல்ல கரெக்ட். இப்ப நம்ம முக்கியமான புள்ளிக்கு நகர்ந்துட்டோம். அடுத்த புள்ளிக்கு மணிசாருக்கும் எனக்கும் நடந்த உரையாடல நான் கேட்ட கேள்வி, முக்கியமான கேள்வி, நீங்க அதிமுக அணி உடைஞ்சு வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது முக்கியம் அல்ல, பாஜக உடனான ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். அப்படி சொல்லிட்டு வந்தாதான் அது மதச்சார்பற்ற அணியாக அது பார்க்கப்படும். இருக்கு. அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இப்ப நீங்க அதிமுகவுக்குள்ள நிறைய உள்கலகங்கள் நடந்துகிட்டே இருந்தது. திரு விக், அதிமுக உட்கட்சி பிரச்சனையில எடுக்கப்படக்கூடிய முடிவு ஒருவேளை அது தாவேகாவுக்கு சாதகமாக அமையும் பட்சத்தில் அது ஒரு நிலையான அரசாக தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நிறுத்தணும். அது ஒன்றுதான் தாவேகாவுக்கு சாதகமான சூழல் ஏற்படுத்துமா? இல்ல, இது நான் தான் சொல்றேன். இப்போதைக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகள் இருக்காங்க, அவர்கள் வந்து அந்த 3 பாயிண்ட்ல தான் வந்து நிக்கிறாங்க. எல்லாருமே கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றதுல வந்து செக்யூலர் கவர்மெண்ட் இங்க இருக்கணும், ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும். அதையும் சொல்லி தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து இருக்கணும், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்கணும், ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட் இருக்கணும். இந்த 4 வார்த்தைகளை தான் எல்லாரும் பயன்படுத்தி இருக்காங்க வந்துட்டு. அப்ப அதற்கு ஊர் விளைக்கக்கூடிய வேலையை அவர்கள் வந்து செய்ய மாட்டார்கள். அதிமுகவுக்குள்ள ஒரு உட்கலகம் வந்து நடக்க தொடங்கி இருக்கு. அது வந்து நீங்க ஆதரவு கொடுத்தவங்களுக்கே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. தாவேகாவுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லையா, பொறுப்பே இல்லையா? இடதுசாரிகள் போயிட மாட்டாங்க, போக கூடாது, ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அவர்களுக்கு போனா பழிய சுமந்துருன்னு எல்லா பொறுப்பையும் அவங்க தலையில, இவர்களுக்கு அந்த அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கு. ஏன்னா அதுதானே முதன்மை, அதுதானே முதன்மை. தாவேகாவுக்கான பொறுப்பு தானே முதன்மை. அது குறித்தும் பேசவில்லை. நீங்க இன்னைக்கு அவர் அதை தெளிவா பேசியிருக்காருல்ல. நீங்க சிறுபான்மையினர் நோக்கி அட்ரஸ் பண்ணும் பொழுது இந்த முகம் மதச்சார்பற்ற ஒரு முகம், இதை நீங்க முழுமையா நம்பலாம், அதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை நேரடியாக மக்களுக்கே அட்ரஸ் பண்றாரு. அப்ப அவர் அதுல உறுதியா இருக்கிறார் தானே அர்த்தம். நீங்க வந்து பிலோசபிக்கலா, நீங்க ஐடியாலஜிக்கலா நான் வந்து தவறான ஒரு பாதைக்கு ஒரு நாள் போயிட மாட்டேங்கிற நம்பிக்கையை தான் வரும் எனக்கு. அதுல ஒரு விஷயம் சார், திரு விவேக் சொல்றேன், இந்த பிலாசபிக்கலா ஐடியாலஜிக்கலா தாவேகா அரசு ஒரு பக்கம் நகரும் போது மட்டும்தான் இடதுசாரிகளும் விசிகாவும் கடிவாளம் போடுவாங்களா? நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறைபாடுகள் வருகிற போது அவர்கள் பெருமளவு அதை கவனிக்க மாட்டாங்களா? அப்படி ஒன்றும் அந்த ஒரு முடிவு எடுத்துட மாட்டாங்க. ரொம்ப நல்ல கேள்வி. நிர்வாக ரீதியா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவங்க பாதையை மாற்ற மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. பட் அதுல சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்னன்ஸ்ன்றது வந்து காம்ப்ரமைஸ். நீங்க இப்ப இஷ்யூஸை சொன்ன, நான் பரந்தூர் எடுக்கிறீங்க. நீங்க இப்ப பரந்தூர்ல வந்து அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது, அதிகாரத்துல இல்லாம இருக்கும்போது எடுத்த ஸ்டாண்ட இன்னைக்கு முதலமைச்சரான பிறகு எடுக்க முடியுமா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலா ரைட் விங் டிசிஷன் ஏதாவது ஒன்னு எடுத்தா கூட உடனே வாபஸ் வாங்குவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. இல்ல, அது ட்ரிகரிங், அது உடனே நடந்தது, அது லைஃப் லைன், அதனால அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எக்கனாமிக்கல் டிசிஷன்ஸ்ல வந்து பொருளாதார ரீதியிலான சீர்திருத்தங்கள், முதலீடுகள், தொழிலாளர் நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து லெவரேஜ் கொடுப்பாங்க, கொஞ்சம் லெவரேஜ் கொடுப்பாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து இன்னைக்கு பதவியேற்றோன்னா முதல்ல செஞ்ச காரியம் என்ன? பெரியார் திடலுக்கு போறாரு, அங்க போய் மரியாதை செலுத்துறாரு, ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து அவருடன் உரையாடுகிறார். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு, லெஃப்டையும் விசிகாவையும் கன்வின்ஸ் பண்றதுக்கு, லுக் நான் உங்க கூட தான் இருக்கேன்றது. ஸோ அந்த இடத்துல இமிடியட்டா வந்து உங்களுக்கு வந்து அவர் பாதை மாறி போவதற்கான வாய்ப்புகள், அதற்கான நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. என்ஆர்சி மாதிரி வந்துன்னா ஈஸியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடலாம். பாலிசின்னு வரும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. நிர்வாகத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிற போது அதை சுட்டி காட்டுவாங்க. வாக்குறுதிகள் நிறைவேற்றல, புதிய திட்டங்கள் கொண்டு வரல, அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் வருகிற போது அதை பெருமளவு இவங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுல பெருசா தலையிட மாட்டாங்க. அடிப்படையில் இப்ப ஆதரவை வந்து ஒரு 6 மாதங்களுக்கு அவங்க வாபஸ் வாங்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். அதுக்கான சூழ்நிலையும் வராது அவங்களுக்கு. இல்லை, அப்புறம் ஏன் அந்த புள்ளிக்கு நகர வேண்டியதா இருக்கு? அதிமுக இருந்து ஒரு அணி கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும் பேசாம, கார்த்திகேயன் அந்த சிச்சுவேஷனை பேசாம நம்ம அரசியல பேச முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு தனி மெஜாரிட்டி இல்ல. என்னன்னா, விவாதத்தின் தொடக்கத்துல தாவேகாவோட கட்டமைப்பை பலப்படுத்தணும், அது அந்த சிக்கல் அவருக்கு இருக்கு. திரு விஜய்க்கு நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை அவர் எதிர்கொள்ளணும், நடைமுறை நிர்வாகத்தை, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும், கூட்டணியை தக்க வைக்கணும்னு பேசும்போது இது எல்லாமே முதன்மையா அரசை தக்க வைக்கிறதுலே அவருடைய பெரும் போராட்டம் இருக்குங்கிற இடத்துக்கு இந்த சுருங்கிடுச்சு இந்த விவாதம். அப்படிதான், நம்பர்ஸ் இல்ல, அதுதான் பிரச்சனை. புரிஞ்சுக்கோங்க, நம்பர்ஸ் இல்ல. நம்பர்ஸ் இருந்தா நம்ம இதை பேச போறது கிடையாது. அதுவும் யாரோட ஆதரவுல இந்த அரசு நிக்குதுன்னா, ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா பொசிஷன்ஸ் இருக்கவங்களோட ஆதரவுல நிற்கும் பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய அரசு இந்த 6 கட்சிகள், இந்த 6 உறுப்பினர்கள் கட்சிகளுக்கு வந்து நேரெதிரா இருக்கும் பொழுது வரக்கூடிய சிக்கல்களை பேசாம இதை நம்ம பேச முடியாது. சோ அங்கதான் வந்து சிக்கல் மாட்டுது உங்களுக்கு. அதனால ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் பேசாம, அதுதான் பிரதான பிரச்சனை.
இதை எப்படி பேச முடியும் நீங்க? அப்ப அங்க வந்து இப்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து தான் தீரும். கவிழாமலும் போகலாம். 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு சிக்கல் இருக்காது. ஏன்னா இப்ப கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து புதன்கிழமை மூவ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது யாரும் எதிர்க்க போறது கிடையாது. எதிர்த்தாலும் ஜெயிச்சிருவாங்க. நம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு கவர்மெண்ட் சேஃப். ஏன்னு கேட்டீங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்றதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 6 மாசம் வேணும். பட் சீரியஸ் டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுன்னா, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் மோசமா இருந்ததுன்னா கவர்னர் கேன் டேக் அ கால். அது போவாதுன்னு நம்ம நம்புறோம். ஆனா இந்த தேதியில நம்ம பேசும் பொழுது நம்ம அதை பேசாம எதையுமே பேச முடியாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். அதிமுகவை நம்பி தாவேகா இருக்குங்கிற இடத்துக்கு அந்த விவாதம் நகர்ந்துருச்சு. நகர்வது தவிர்க்க முடியாது. திரு கோட்டீஸ்வரன் மணி சார் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்ச நாளைக்கு ஓடும். புரியுதுங்களா? இப்பவே வந்து கண்டனம் அது இதெல்லாம் வருது. இப்போ ஒரு நடைமுறை சிக்கல் தாவேகாக்கு என்னன்னா, திமுக ஒரு சைடு, திமுக வந்து தாவேகா ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணணும், 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணணும்லாம் அண்ணா அறிவாலயத்தில் அவங்க நின்று டெய்லி சாமி கும்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ராகுல் காந்தியை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாம் ஒரு பிரம்மாண்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்க, அவர் பிரதர்னு மாற்றி கூப்பிடுவார் இப்போ புதுசாக. அதெல்லாம் பார்க்கும்போது மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதை ரசிக்க மாட்டாங்க. 2. மூணாவது, அதிமுகவுக்கு பெரிய முக்கியத்துவமோ மரியாதையோ கொடுக்கல. இப்போ இந்த கழகத்துக்கு இங்கேருந்து ஆஃபர் வர்றதுனால தான் அங்கே நடக்குதுன்றது எடப்பாடி பழனிசாமியோட கருத்து. இந்த 3 பேரை நீங்கள் பகைச்சிக்கிட்டு 118 உட்காந்துக்கிட்டு இது யாரா ஒருத்தர் கொஞ்சம் இது பண்ணாங்கனால அந்த 3 பேரும் ஒரே அலைன்மெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன முறை அதிமுக பிரச்சனை இருந்த பொழுதும் திமுக வந்து அதை கலைக்கணும்னு முயற்சி பண்ணலை. இருக்கட்டும் 118 அந்த 18 டிஸ்குவாலிஃபிகேஷன் 10. ஏன்னா 1.5-2 வருஷத்தில் எலெக்ஷனே வரப்போகுது. நம்ம எதுக்கு இப்போ போய் அதை பண்ண வேணாம். நம்ம ஒரு 5 இயர் ஃபுல் இயர் டம்னு திமுக அப்போ அமைதி இருந்தது. அதே மனநிலையில் இப்போ திமுக இருக்குமானா எனக்கு தெரியல. அதே மாதிரி பாஜகவுக்கு இதில் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வெறுப்பேற்றுறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ஊருக்கு முன்னாடி போயிட்டு 5 காங்கிரஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்க. அப்போது அந்த 5 காங்கிரஸ், அதாவது பிஜேபிக்கு ஒன்று தான், தமிழ்நாட்டில் திமுக ஆள்ட்டும் அதிமுக ஆள்ட்டும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் காங்கிரஸ் கூட சேர்ந்து ஆளக்கூடாது, அதுதான் அவங்களோட பிரச்சனை. அவங்களுக்கு காங்கிரஸ் தான் மேல் எதிரி. அப்படின்னும் போது நீங்கள் பிஜேபியை ரப் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ அதிமுக கிட்ட நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகள் அமமுக ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணுறதுன்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி அவர் ஒரு எதிர்ப்பில் இருவார். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கு நீங்கள் என்ன ரெமெடி வச்சுருக்கீங்க? இதுக்கு என்ன நீங்கள் தீர்வு வச்சுருக்கீங்கன்னா, உங்ககிட்ட நம்பர்ஸ் இல்லை. ஒரே ஒரு ஆளுநர் வந்து 118 இல்லைன்ட்டு 4 வாட்டி உங்களை வர வச்சார். இல்லை, ஒரு நெருக்கடி திரு விஜய் நோக்கி தள்ளுற மாதிரி இல்லை. தள்ளலை சார், வந்ததுக்கு தானே சார் 108 பேர் தான். ஒன்று நீங்கள் சமாதானம் செஞ்சுக்கணும், நீங்க வந்து கடுமையாக பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கறதான் ஐயுஎம்எல் விசிகா லெஃப்டோட. அத அவர் பண்ண மாட்டாரு. பாயிண்ட் என்னைக்கு பண்ணாரு அவர்? இல்லையா, நீங்க வந்து ஏடிஎம்கே ஃபேக்ஷன் வரும், அத வந்து நீங்க அகாமடேட் பண்ணிக்கணும். போய் எப்ப பார்த்தாலும் பாஜக ரெண்டுக்குமே நீங்க தயாரா இல்லையா? நீங்க கலச்சிட்டு நீங்க வந்து புதுசா தேர்தல் அதுக்கு வேணா அவர் விரும்புவாரு. சார் கூட அதுதான் அது வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடிய புள்ளியாக இது இருக்கா? நீங்க ஒண்டி ஆசைப்பட்ட பத்தாது. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு விளையாடுற மாதிரினா அப்படி ஒரு விஷயம் நடத்துக்கு முன்னாடி வேற ஒரு முதலமைச்சர் வந்துருவார். ஏன்னா நம்பர் வந்து 116 118 நிக்குது. நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. இது படம் கிடையாது சார். ஸ்கிரிப்ட் இப்படி வச்சு 10 பேர் பெல்டேஷன் போய் வர மாதிரி இது அரசியல். இது புரியுதுங்களா? இதுல வந்து திமுகவும் ஆடும் அதிமுகவும் ஆடும். பாஜக மேல இருந்து பார்க்கும் யார் யாரெல்லாம் ஒழுங்கா ஆடுறாங்களா இல்லையா, இல்லை நம்ம வந்து ஆடணுமான்னு. இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமானது, இதை முடிச்சிடுறேன். இவ்வளவு பிரச்சனை பேசணும்ல, ஒரு ரெய்டு ஓகேங்களா, திமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மீது, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது, தாவேக்கால யார் மேலாம் எதனா கேஸ் இருக்குது, வரி பாக்கி இருக்குது, ரைடு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாநில சுயாட்சி, அதுக்கப்புறம் பாஜக பாசிச கட்சி எல்லாம் மறந்துடுவாங்க, எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. இதுதான் நிதர்சனம் நான் பேசுறது. இல்லை, இதை பண்ணாமல் எப்படி பாஜக எதிர்ப்பு பண்ண முடியும்? பண்ண மாட்டாங்க. பாஜக எதிர்ப்புன்றது இனிமேல் இல்லை, முன்னாடியுமே இல்லை. தாவேக்காவும் பண்ணாதுன்றீங்களா? எதுக்கு பண்ணணும்? திரு செந்தில், பாஜக எதிர்ப்பை திரு விஜய் வீரியமா பண்ணலைன்னா ஆதரவு கொடுத்திருக்கக்கூடியவர்கள் யோசிப்பார்கள், இடதுசாரிகள் விசிகா ஐஎம் எல்லாம் யோசிப்பார்கள் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டு, பாஜக எதிர்ப்பை பண்றதுக்கு திமுகவோடு போட்டி போட்டுக்கொண்டு தாவேக்காவும் வந்து விட்டதில்ல. அப்ப அது திமுகவுக்கு இனிமே நெருக்கடி இல்லையா? இல்ல சார், அப்படி வந்திருக்குதா முழுமையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் ஒரு டிமாண்ட் வச்சாங்க. என்ன சொன்னாங்க? எழுச்சி தமிழ் திருமாவளவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, அந்த பக்கம் போயிடக்கூடாது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவை பெற்றுவிடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது. காங்கிரஸ் அதைத்தான் நிபந்தனையாக வச்சாங்க. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அமமுகவினுடைய எம்எல்ஏ விட்ட நீங்க கையெழுத்து வாங்கினீங்க. அதை வந்து டிடிவி தினகரன் கடுமையாக கண்டனம் செய்தார். நீங்க இல்லேன்னு மறுக்கல, ஆமா உண்மைன்னு வீடியோ வெளியிட்டீங்க. அப்ப நீங்க ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணியை நீங்க அணுக ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கான ஆதாரம் தான் இருக்குது. அப்ப நீங்க ஒரு பக்கம் என்ன சொன்னீங்க, கல்லாப்பெட்டி கூட்டணின்னு கிண்டல் பண்ணீங்க திமுக கூட்டணி கட்சிகளை. கல்லாப்பெட்டி கூட்டணி என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆதரவை நீங்க வாங்குறீங்க.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக எம்எல்ஏ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியேனும் அந்த நாற்காலியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இடத்துக்கு அப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி விடக்கூடாது என்ற நோக்கம். உங்களுக்கு என்ன நோக்கம்? எப்படியேனும் நீங்க என்ன செய்யணும்? அதான் அப்ப அந்த நோக்கம் இருக்கின்ற பொழுது நீங்க அமமுகவோட மட்டும் பேசல. லீமாரோஸ் அவர்கள் அஇஅதிமுகவோடும் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்று பகிரங்கமாக ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். அப்ப நீங்க அதிமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீங்க. அதான ஃபேக்ட். இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். ஆளுநர் விவகாரத்தில் இதே தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனை சட்டப்பேரவையில் வந்த போது தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடக்கூடாது, தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்திய போது திமுக அதற்கு கடும் எதிர்வினை ஆற்றிய போது ஆளுநரோடு சேர்ந்து மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பதற்கு திமுக நாடகம் ஆடுகிறது என்று தாவேகா குற்றம் சுமத்தியது. இப்ப இன்னைக்கு நீங்க பண்ணது விளக்கம் கொடுத்துட்டாரு. இல்ல அதுதான் சொல்றேன். இதற்கு மேல அது நடக்காம பாத்துக்கிறார். அது அப்ப நாடகம் அன்றைக்கு சொன்னீங்க இல்லையா? அதே அரசியலை இனி நீங்க அந்த பக்கம் போனதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளும் செய்வாங்க தானே. ஓகே திரு விவேக், இப்போ வாக்குறுதி நிறைவேற்றுவாரா, நிர்வாக சிக்கல் இல்லாம பாத்துக்குவாரா, சட்டம் ஒழுங்க கட்டுக்குள் வச்சுக்குவாரா, கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்துவாரா, இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய போராட்டமே பெரும் போராட்டமாக இருக்கும். மதச்சார்பற்ற அணி அப்படிங்கறத அந்த பெர்செப்ஷனை மாத்தாம இந்த அலைன்மெண்ட் அவர் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னா அதுதான் முதல் நெருக்கடியாக இப்ப மாறிடுச்சு அவருக்கு. இல்ல இது என்னன்னா இதை இது அவர் உணராம இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தனக்கு இந்த நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிறதுன்றதான் நான் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் தான் நினைக்கிறேன். அதை இன்னைக்கு அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். இன்றைய உரைங்கிறது இருக்குல்ல, அது எல்லா இந்த கேசியங்கள் எல்லாவற்றுக்குமான விடை கொடுக்கக்கூடிய உரை தான். இது வந்து ஒரு இதுவரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கான ஒரு இது. முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் அதன் பிறகு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்தில் தான் பேசுவாங்க. வந்து அவர் அங்கேயே பேசியிருக்கிறார். அதுவும் முழுக்க அந்த உரைங்கிறது முதலமைச்சருக்கும் மக்களுக்கும் இடையிலான உரை தான். அதுல அவருக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ எல்லாத்துக்கும் அவர் விளக்கம் கொடுத்தார். மதச்சார்பற்ற முகம் தான் இந்த முகம், அதை சொல்லிட்டார். இங்க ஒரே பவர் சென்டர், லெப்ட் ரைட்டு இணை துணை அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ நிர்வாகம் எப்படி நடக்க போகிறது என்பதையும் அவர் வந்து என்ஷூர் பண்றார். அதை அவர் தொடருவார். அந்த நம்பிக்கையோடு அவர் என்ன நம்பிக்கையில் வெளிப்படுத்துகிறாரோ அதை தொடருவார் என்று எதிர்பார்க்கலாம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேருக்கு அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட